நவம்பர் மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சாலமோனின் புத்தகம் 2வது அதிகாரம் 23, 24, மீண்டும் 3வது அதிகாரம் 9 வசனங்கள் சிறப்பாக 2வது அதிகாரம் 23, 24. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். சொந்த இயல்பில் சாயலில் அவர்களை உருவாக்கினார். ஆனால் அழகையின் பொறாமையால் சாவு உள்ளே நுழைந்து அதை சார்ந்திருப்போர் இறப்புக்குள்ளாவர். கடவுள் மனிதனை அழியாமைக்கென்று தான் படைத்தார். அதுவும் தெய்வீக சாயலாக படைத்தார். ஆனால் பொறாமையால் சாவு உள்ளே நுழைந்தது, பாவம் உள்ளே நுழைந்தது. நாம் அதை சார்ந்திராமல் ஆண்டவரை சார்ந்திருந்தோம் என்றால், நாம் மனம் திரும்பி ஆண்டவரை பற்றி கொண்டோம் என்றால், பாவத்தின் சம்பளம் மரணமாக இருந்தால் கடவுளுடைய அருள் நம்மை நிலைவாழ்வுக்கு அழைப்படுகிறது. மன்னிப்பும் இரக்கம் பெறுகிற நாம் ஆண்டவருடைய அன்புக்குள் நாம் வருகிறோம். அவருடைய அருளால் நாம் அனைவரும் இறைவனுக்கு ஏற்புடையவராக இயேசு சிந்திய இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டு புது படைப்பாக மாறுகிறோம். நாம் என்றும் இறைவனுடைய சாயலிலே தொடர்ந்து இருக்கணும். சாத்தானுடைய தந்திரங்களிலிருந்து நம்மை விடுதலை பெற்று உலகில் இருக்கிறவிட நுண்ணில் இருக்க பெரியவர் என்று சொன்னீரே. நீர் எங்கள் மத்தியிலே பெரியவராயிருந்து ஆசீர்வதியும் நல்ல தகப்பனே. ஆமென்.